ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் அம்மா வீட்டில் ஒரே மைக்குட்டி தொல்லை. ஸோ இதனால் பெருசாக என்ன இஷ்யூனா, இந்த புழுக்களோட மேலே இருக்க முடியெல்லாம் பறந்து சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ரேஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதை எப்படி கொல்ல போகிறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நல்ல காஞ்ச ஓலை எடுத்துக்கிட்டாங்கங்க. அந்த ஓலையில் தீ பற்ற வச்சு அதை இந்த மைக்குட்டி மேலே படுற மாதிரி பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த எல்லா புழுக்களுமே அந்த தீயில் எரிஞ்சு போச்சு. இதனால் என்ன பெனிஃபிட்னா, நம்ம மரம் முழுசாக எரியாது. மரம் எரியாமல் வெறும் புழுக்கள் மட்டும் தான் எரியும். ஸோ புழுக்களோடு சேர்த்து அவங்களோட முடி எல்லாமே எரிஞ்சிடும். இப்படி எரியறதுனால என்ன பெனிஃபிட்னா, சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சோப்பு தண்ணியெலாம் தெளித்தா அது செத்துரும் அப்படின்னு. ஆமாம், சாகும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த முடி போகாதுங்க. அது அங்கேயே தான் இருக்கும். அதுதான் பிரச்சனை. அந்த முடி இன்னொருத்தவங்க மேலே பட்டுச்சுன்னா கூட அவங்களுக்கும் ரேஷ் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம அதை எரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்க என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.